மக்களே, வெல்கம் டு ஆர்கே பாட்காஸ்ட் தமிழ். நான் உங்கள் காயல். இன்னைக்கு உங்க மனசை கொஞ்சம் லைட்டாக்க போற ஒரு அழகான நிகழ்வோடு வந்திருக்கேன். வாங்க பேசலாம். யூ ஆர் லிசனிங் டு மை சீரீஸ். கவனிச்சிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற சந்தோஷமான ஒரு நிகழ்வு அரச மரத்தின் வலிமை. நேற்று சென்னையில் இருக்க ஜார்ஜ் டவுன் ஏரியாவுக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன். அப்போ அங்கே இருக்க பழைய கட்டிடங்களை அப்படியே பார்த்துட்டே நடந்துட்டு இருந்தேன். அந்த கட்டிடத்தோட உச்சியில் ஒரு சின்ன வெடிப்பில் ஒரு மரக்கிளை வளர்ந்துருந்தது. மண்ணே இல்லாத ஒரு இடத்துல கல்லுக்குள்ளே ஒரு மரம் தன்னோட வேர்களை பாய்ச்சி வளர்ந்துட்டு இருந்தது. நான் அங்கேயே நின்று அது என்ன மரம்னு பார்த்தேன். அது ஒரு அரச மரம். எவ்வளோ பெரிய மரமாக ஆகக்கூடிய ஒரு உயிர் இவ்வளவு சின்ன இடத்துல எப்படி வளர்ந்து நிற்குதுன்னு அப்படியே ஆச்சரியமாக பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அரச மரம் எப்போவுமே என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் நண்பர்களே. அரச மரத்தோட விதைகள் பறவைகள் தின்ற பழத்திலிருந்து அவங்களோட எச்சத்திலிருந்து எங்கே வேணும்னாலும் விழலாம். கட்டிடத்தோட உச்சி, சுவரோட வெடிப்பு, பாறையோட இடுக்கு, ஒரு சின்ன மூலையில் எங்கே கொஞ்சம் மண் கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அது வேறு விடும். அது தன்னோட இடத்தை தேர்ந்தெடுக்காது, இருக்கிற இடத்தையே தன்னோட வீடாக ஆக்கிக்கும். இதுதான் அரச மரத்தை நம்ம முன்னோர்கள் இவ்வளவு உயர்வாக பார்த்ததுக்கு காரணம் நண்பர்களே. பகவத்கீதையில் கூட கிருஷ்ண பகவான் சொல்கிறாரு, மரங்களுக்குள்ளேயே நான் ஒரு அரச மரம்னு. புத்த பகவான் போதகயாவில் இந்த அரச மரத்தோட நிழலில் உட்காந்து தான் ஞானம் அடைஞ்சார். அதனால தான் அதுக்கு போதி மரம்னு இன்னொரு பேர். ஏன் நம்ம ஆத்தங்கரை விநாயகர் கூட அரச மரத்துக்கடியில் தானே எப்போதும் அமர்ந்திருக்கிறார். ஏன் இவ்வளவு பெரிய இறை ஆன்மாக்கள் எல்லாருமே இந்த மரத்தையே தேர்ந்தெடுத்தாங்க? ஏன்னா இந்த மரத்துக்கு ஒரு தனி குணம் இருக்குது. அது தன்னுடைய மூலத்தின் ஆற்றலை முழுதாக உணர்ந்த ஒரு உயிர். அதால் எந்த எக்ஸிஸ்டன்ஸோடு வேணும்னாலும் தன்னை கனெக்ட் பண்ணிக்க முடியும். மண்ணாக இருந்தாலும் சரி, கல்லில் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பானையில் இருந்தாலும் சரி, அது அட்ஜஸ்ட் ஆகி உயிர் வாழ்ந்து வளர்ந்தும் காட்டும். நான் அந்த சுவரோட வெடிப்பில் இருந்த மரத்தை பார்த்தப்போ நம்மளை பற்றி தான் யோசித்தேன். வாழ்க்கை நமக்கு எப்போவுமே நம்ம கனவுல நினைக்கிற மாதிரி பெரிய இடத்த தராது. சில நேரம் இது மாதிரி ஒரு சுவரோட வெடிப்பை தான் தரும். அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த சின்ன இடத்தையும் நிராகரிக்காமல் அங்கேயே வேறு விட கற்றுக்கணும். புத்த பகவான் இந்த மரத்தடியில் உட்காந்து என்ன கண்டுபிடிச்சாரு தெரியுமா? சூழ்நிலையை ஒருபோதும் நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலைக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றதை நம்மளால் மாற்ற முடியும். இதுதான் அரச மரம் நமக்கு காட்டுற வாழ்க்கை பாடமும். அதோட சூழ்நிலையை அது எப்பவும் கண்ட்ரோல் பண்ணாது, தன்னோட ரெஸ்பான்ஸை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும். மண் இல்லைன்னா வேறு எங்கேயாவது வேறு பாய்ச்சும். இடம் சின்னதாக இருந்தால் தன்னோட வளர்ச்சியோட வேகத்தை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கும். ஆனால் ஒரு நாளும் நான் வளர மாட்டேன்னு சொல்லாது. நாம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறது எதுக்குன்னு தெரியுமா? சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னு தெரிஞ்சும் அதையே கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம். வேலை இப்படி தான் இருக்கணும், மனுஷங்க இப்படி தான் நடந்துக்கணும், வாழ்க்கை இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நிபந்தனைகள் போட்டுட்டு அது நடக்காமல் போகும்போது நம்மளை நாமே உடைச்சிக்கிறோம். ஆனால் அரச மரத்தை பாருங்கள், சரியான இடம் மட்டும் கிடைச்சா அந்த அரச மரம் 100 அடி உயரத்துக்கு வளரும், நூற்றுக்கணக்கான வருஷங்கள் உயிரோடு இருக்கும். ஆனால் அவ்வளவு பெரிய ஆளுமை சரியான இடம் கிடைக்காம ஒரு சுவரோட வெடிப்பில் பிறந்தாலும் அது அங்கேயே அந்த சின்ன இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு வளரும். அது தன்னோட ஆற்றலை இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்குறதுல செலவு பண்ணலை, இதுலேயும் எப்படி வளரலாம்னு யோசிக்கிறதுல செலவு பண்ணுது. இது மிக உயர்ந்த ஒரு ஞானம் நண்பர்களே. தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மூலத்தை மட்டும் கவனித்து மற்றதை அதோட ஓட்டத்துக்கு விட்டுடுற ஞானம். இதுதான் நிஜமான வலிமையும் கூட. பெரிய மரமாக வளர்றதுல இல்லை அந்த வலிமை. எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் தன்னோட வேரை பாய்ச்சி உயிரோடு இருக்கிற அந்த தைரியத்தில் இருக்குது அதன் வலிமை. இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கோரிக்கை. உங்கள் ஏரியாவில் ஒரு அரச மரத்தை தேடி பாருங்கள். அது எங்கே வளர்ந்துருக்குன்னு கவனிங்க. ஒரு கோவில் முன்னாடியா, ஒரு பழைய சுவர்லையா, ஒரு சின்ன பொந்துலையா? அந்த மரம் உங்ககிட்ட சொல்கிற பாடத்தை கொஞ்சம் யோசிங்க. நான் எங்கே இருந்தாலும் உயிர் வாழ்வேன், நான் வளருவேன். வெளியே தெரிகிற சூழ்நிலை மாறினாலும்
உள்ளுக்குள்ளே இருக்கிற என் மூல ஆற்றல் மாறாது. கவனிச்சிங்களா சீரீஸில் நான் உங்கள் கையில் இதோட இன்னைக்கான நிமிஷத்தை முடிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சந்தோஷங்களை கவனிச்சிங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உணர்வுகளை பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சின்ன சந்தோஷத்தோடு பார்க்கலாம். சந்தோஷம் இலவசம், கவலைக்கு தான் காசு தேவை. நன்றி நண்பர்களே.